பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை தள்ளினான். வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து. அதன் அர்த்தம் என்ன? பாவம் செய்யும் போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அது அற்ப சந்தோஷம். ஒன்னு சரீரத்தில் கிடைக்கும். நமக்கு பிடிச்சதை பார்த்தா கண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷம். சில சினிமா பாட்டு கேட்டா காதுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை ஒருத்தன் தள்ளலைன்னா அந்த சந்தோஷம் அவனை கண்ணியில தள்ளிடும். சத்துருவுக்கு கண்ணியா மாற அந்த தம்பி சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? இந்த சின் என்கிற ஃப்ரூட்டு எதிலிருந்து வருகிறதோ அந்த ரூட்டை கர்த்தர் காண்பித்து கொடுக்க அந்த ரூட்டை அவன் பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அவனால பிரசனத்தில் கனெக்ட் ஆக முடியுது. நான் பாவம் செய்வேனா, சத்துருவுக்கு கண்ணியாவும் இருப்பேனா, சிலதை நான் தள்ளிதான் ஆகணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு சத்துருவுக்கு கண்ணியா மாறுறதுக்கு சில காரியங்களை, இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். ஒரு சத்தியம் தெரியுமா? அந்த பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷத்தை ஒருவன் ரியலா அனுபவிச்சுட்டானா அவன் பாவ சந்தோஷத்தை தேட வேண்டிய நிலைமை அவனுக்கு வராது. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஹோலி ஸ்பிரிட் தான் பரலோகத்துக்கு ஜாயே ஹோலி ஸ்பிரிட். அந்த நதியை கர்த்தர் எனக்குள்ளிருந்து உங்களுக்குள்ளிருந்து பாயும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்குள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுமா. ரியல் ஜாய், ரியல் ஜாய். ஆமே. எங்க அப்பா தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு போறாங்க. வீட்டில் அவ்வளோ எதிர்ப்பு. போட்ட ட்ரெஸ்ஸோட ஞானஸ்நானம் எடுத்துட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு போய் மாற்றணும். அதில் ஒன்றுமே தெரியாது. நேராக போய் தண்ணீரில் இறங்கிட்டாங்க. அவ்வளோ எதிர்ப்பையும் தாண்டி பல கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்க 19 வயசு. அப்போ தண்ணீரில் இறங்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் எங்கள் அப்பா சந்தோஷத்தில் ஜாயின்னு கத்துனாங்க. அவரும் ஜாய் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் ஒரு ஆவிக்குரிய தாயார் இருந்தாங்க. அவங்க தான் ஜாய்ங்கிறது ஒரு கேர்ள் நேம் மாதிரி தெரியுது, நம்ம ஜாய் சன் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாய் சன் அப்படிங்கிற பேரு. அவங்க தான் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் பே ஜாய் சன். அவங்க அந்த பேரை எப்படின்னா ஜாய். அந்த சந்தோஷத்தை அவங்க அனுதினமும் அனுபவிச்சதுனால தான் கடைசி வரை அவங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் தங்கள் லைஃப்பை ரன் பண்ணி ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடிந்தது. எந்த பாவ சந்தோஷத்தை நாம் இன்னைக்கு விரும்பி அனுபவிக்கிறோம், அதை தள்ளலைன்னா அது நம்மளை கண்ணியில தள்ளிடும். இந்த மோசை பார்த்துட்டான். மோசைக்கு இல்லாத சான்ஸ் அங்க நமக்கு கிடைக்குது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் ஒரு ராஜ அரண்மனையில் ஒருத்தன் வளர்றான்னா எல்லாமே அவன் கை பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா? அது அநித்தியமானது. அதனால தான் அநேகர் பார்த்தீங்களா இந்த ஒரு வாட்டி சொல்லி பல வாட்டி தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அது அநித்தியமானது. அதில் கிடைக்கிற சாய் பெர்மனண்ட் கிடையாது, அது டெம்பரரி. அந்த டெம்பரரி சந்தோஷத்தை கொடுக்கிற பாவத்தை தள்ளலைன்னா கண்ணியா மாற முடியாது. அது மாத்திரமல்ல, 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று. இரண்டாவது போக்கஸ இம்மைக்குரிய காரியத்துல வைக்கல, நித்தியத்துக்குரிய காரியத்துல வைக்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இவன் எகிப்தில தான் வளர்றான், ஆனாலும் அவனுடைய நோக்கம் எல்லாம் கிரைஸ்ட்.
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. உன் நோக்கம் என்ன தம்பி? உன் நோக்கம் என்ன தங்கச்சி? உன் நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்துல. தேவன் எப்பவுமே நம்மளை மேலதான் பார்க்க வைக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதே நாடுங்கள். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன? ஐயா அவங்க என்ன பார்த்து பேசல, அவங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப சீப்பான காரியம். அதாவது ஒரு உயர்ந்த ஸ்தானம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம பிஹேவியர்ஸ்ல எல்லாம் சேஞ்ச் ஆகும், எல்லாமே மாறும். தாவீது பாத்தீங்களா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அப்பா அவனை கூப்பிட்டு அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு கையில பொட்டலத்தை கொடுத்து விடுறாரு. தாவீதும் கழுதை மேல எல்லாத்தையும் ஏத்திட்டு வராரு. வந்து எல்லாம் அந்த ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு கோலியாத்து வந்து நிற்கும் போது தாவீது எப்படி கேட்கிறா பாத்தீங்களா, இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன? ஏன்? ஏன்னா என் மேல அபிஷேகம் இருக்கு, என்ன கர்த்தர் வைத்த ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். உடனே அண்ணன் வந்துட்டான், உன் துணிகரை எனக்கு தெரியும், நீ அகங்காரம் உள்ளவன். அப்ப தாவீது சொல்ல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என் மேல அபிஷேகம் இருக்கு. என்ன கர்த்தர் ஒரு இடத்துக்கு சும்மா கொண்டு போக மாட்டார், என்ன ஒரு பிரச்சனையை சும்மா ஃபேஸ் பண்ண வைக்க மாட்டார். ஒரு விஷயம், சிங்கமும் கரடியும் வந்தது, அங்க என்னை தேவன் பழக்குவித்தார், இங்கே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கு. இதெல்லாம் அநித்தியமானது, பூமிக்குரியதுல கண்ணை வைக்கல. ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் அவன் ரொம்ப பரிதபிக்கப்பட்டவன் ஆயிடுவான். இயேசுவோடு கூட 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஒருவனுக்கு தான் பரதீசு, இன்னொருவனுக்கு பாதாளம். ஏன்னா கூட அறையப்பட்டோம், ஒருத்தர் இம்மைக்குரிய காரியத்தை தான் இயேசுட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ இவ்வளவு தியாகம் எதுக்கு? நீ சிலுவையில் அறையப்பட்டு பிரயோஜனமே இல்லாம போயிட்டேப்பா. எதுக்கு இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். ஆண்டவர் அவனை மைண்டே பண்ணல. ஆனா இன்னொருவன், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ என் கூட இருப்ப, இனி வரும் நோக்கத்தை மாற்று, நீ சத்ருவுக்கு கண்ணியாய் மாறுவாய். 3வது அடையாளத்தை வெறுத்தான். என்ன அடையாளம்? 24வது வசனம், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. உலகம் கொடுக்கிற அடையாளம் அல்ல, அது குப்பை. நீ பேர் வாங்க புகழ் வாங்க எதையும் செய்யாதே, நீ அழைப்புல ஓடு, கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், கர்த்தரால் புகழப்படுகிறவனே. அவன் அழைப்புல அவன் உலக அடையாளத்தை வெறுத்தான். எதுக்கு? ஆமென். அது மாத்திரமல்ல, 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். உறுதி, கர்த்தருக்காக உறுதி. இவனே எகிப்தியருக்கு கண்ணியாய் மாறினான். அவன் கண்ணியாய் மாறினதை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அழிந்தார்கள் என்று அல்ல, எகிப்து அழிந்து போகிறது. இவனை விட்டுருங்க, இவனை மட்டும் இல்ல, இவனை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் அவர்களுடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படி விட்டுருங்க. நாம கண்ணியாய் மாறிட்டோம்னா, அன்பு தம்பி தங்கச்சி, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறிடணும். தேவன் நம்ம எங்க வச்சிருக்கிறாரோ, எப்படி வச்சிருக்கிறாரோ, எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அங்க சத்துருவுக்கு கண்ணியாய் மாறிட்டோம்னா, நம் மூலமாய் ஒரு கூட்டம் இயேசுவை ஆராதிப்பார்கள். இப்படி ஒரு செயலை செய்யாம நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து என்னத்துக்குங்க? இப்படி ஒரு செயலை செய்யாம நம்ம ஓட்டம் ஓடி முடித்து என்ன யோஸ்? இந்த பகல் வேளையில ஆண்டவர் அநேகரை கண்ணியிலிருந்து விடுவிக்கவும் சத்துருவுக்கு கண்ணியாய் மாற்றவும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, சிம்சோனுக்கு முன்னாடி நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிம்சோன் அது எதையுமே மைண்ட் பண்ணவில்லை. சிம்சோன் கத்துறான், முதல்ல தன் நிலை உணர்றான்.
என்ன உணர்றான்னா, என் பலம்லாம் போயிட்டு நான் ஒரு பெரிய டிராப்ல மாட்டிட்டேன், பெரிய கண்ணியில் அகப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். எல்லாரும் கண்களை மூடி. அன்பு தம்பி தங்கச்சி, உன் இருதயம் இப்ப ஆண்டவர்கிட்ட பேசட்டும். நீ உணர்றியா, இந்த டிராப்ல நான் இருக்கிறேன், இப்படி ஒரு கண்ணியில தான் நான் இருக்கிறேன்? உன்னால உணர முடியுதா? உணர முடியும்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லு. உணர முடியலன்னா, சிம்சோன் ஆரம்பத்தில் உணராததுனால திரும்பி அங்கதான் போய் தலை வச்சு படுக்கிறான். திருப்பி தலையை கொடுக்கிறான், தலையை கொடுக்கிறான். நீ கண்ணி ஆயிட்டனா சத்ருவின் தலையை உனக்கு கொடுப்பார் எதுக்கு? ஆனா சிம்சோன் தலையை கொடுக்கிறான், தலையை கொடுக்கிறான். எல்லாரும் கண்களை மூடு. எந்த டிராப்ல நீ இருக்கிறதா ஃபீல் பண்ற? எப்படிப்பட்ட கண்ணியில நீ இருக்கிறதா ஃபீல் பண்ற? நான் இதுலதான் அடிக்கடி மாற்றேன்பா, இந்த டிராப்ல தான் அடிக்கடி மாற்றேன். அப்படி எந்த காரியத்தை குறித்து நீ ஃபீல் பண்ற, அது ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லு. உன் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசு. ஆமே 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 ஆமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் இடைப்படுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் உணர்றேன், நான் ஒரு கண்ணியில இருக்கிறேன். நான் அது கண்ணின்னு தெரியாம வாழ்ந்துட்டேன். நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கிறேன், அந்த மகாபலம் இப்ப இல்லை, அந்த விஷன் என்கிட்ட இப்ப இல்லை, அந்த அடையாளம் இப்ப இல்லை. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். என்னை பார்த்து சாத்தான் சிரிக்கிற மாதிரி ஆயிட்டேன். என் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கிறது, என் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. நான் அதை உணர்றேன்ப்பா. நான் கண்ணியில் அகப்பட்டிருக்கிறத உணர்றேன்.